அம்மே நாராயணி, தேவி நாராயணி, எல்லாருக்கும் நமஸ்காரம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தேவி நாராயணத்தில் 15வது தசகம் சுதர்ஷன கதா தேவி தர்ஷனம் தான் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 10 ஸ்லோகங்கள் இருக்குது. இதில் முதல் 5 ஸ்லோகங்களும் அதற்கான அர்த்தங்களும் பார்க்க போகிறோம். இப்போது முதல் ஸ்லோகம். ஏவம் தவைவ கிருபயா முனிவர்யஷீத ಛಾಯಾಶ್ರಿತೋ ಹತ ಭಯಸ್ಸ ಸುದರ್ಶನೋಯಂ ವೇದಧ್ವನಿ ಶ್ರವಣಪೂತ ಹೃದಾಶ್ರಮಾಂತೆ சம்மோதயன் முனிஜனான் வவ்ருத்தே குமாரஹ. இப்போ இந்த முதல் ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. ஏவம் தவ ஏவ கிருபையா, இப்படி இந்த முனிவர்களோட கிருப்பையினால் மட்டுமே அந்த சுதர்ஷனன் அங்கே நல்லபடியாக வளர்ந்துட்டு வரான். ஆசிரமாந்தே, ஆசிரமத்தில் முனிவரிய ஷீத சாயாஸ்ரிதா, ஷீத்தலம்னா என்ன, குளுமை, குளிர்ச்சின்னு அர்த்தம். அவளோட அந்த குளுமையான அடைக்கலத்தில் அருமையாக பயத்தை விட்டுட்டு, ஹத பயஹா, பயத்தை விட்டுட்டு அந்த வேத துவனிகளெல்லாம் ஸ்ரவணபூத ஹிருத் அப்படியே அதெல்லாம் அப்படியே கேட்டுண்டு பரிசுத்தமாக அவன் வளர்ந்துட்டு இருக்கான். இவன் இவ்வளவு சித்த சுத்தியோடு வளர்றதை பார்த்துட்டு முனிவர்களும் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கா இவனை பார்க்கறதுக்கே. அவளுக்கு அத்தனை, நமக்கே ஒரு சமத்தான குழந்தை இருந்தால் நமக்கு பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த சுதர்ஷனை பார்த்துட்டு அத்தனை முனிஜனங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கா. இதுதான் இந்த முதல் ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போ 2வது ஸ்லோகம். ஆபால்யமேஷ முனிபாலக சங்கமேன க்ளீம் க்ளீமிதீஸ்வரி சதா தவ பீஜமந்திரம் தத்ரோச்சசார கிருபயாஸ்ய புரக் கதாச்சேத் ஆவிர்பூவிதனதம் தமபாஷதாச்ச. இப்போ இந்த 2வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த குழந்தை எத்தனை பாக்கியம் பண்ணியிருக்கு பாருங்கோ. இதுக்கு தான் சத் சங்கம் வேணுங்கிறது. அந்த முனிவர்களுக்கு மத்தியில் அந்த குழந்தை இருக்கிறதுனால ஹே ஈஸ்வரி தத்ர ஏஷ, அதாவது அட்ரஸ் பண்ணுறார் பட்டத்ரி. ஈஸ்வரி அப்படின்னு அம்பாள்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இந்த ஸ்லோகம் அமையிறது. அங்கு இவன் ஆபால்யம், அதாவது குழந்தை பருவம் முதல் முனிபாலக சங்கமேன, இந்த முனிவர்களுடைய சங்கத்தில் அவன் இருக்கிறதுனால சதா க்ளீம் க்ளீம் இதி, உன்னுடைய பீஜ மந்திரத்தை அவளாம் உச்சரிக்கும் பொழுது இந்த குழந்தையும் விளையாட்டாக உச்சரிச்சுட்டு இருக்கு. உச்சசார துவம் கிருபையா கதாச்சித், எப்படி தெரிஞ்சு ஒரு மந்திரத்தை சொன்னாலும் தெரியாமல் ஒரு மந்திரத்தை சொன்னாலும் அந்த மந்திரத்துக்குன்னு உண்டான ஒரு பவர் இருக்கும் இல்லையா? அதனால் அம்பாள் பிரத்யக்ஷமாயிடுறா. தாங்கள் கிருப்பை கொண்டு ஒரு முறை அஸ்ய புரஹா, அவன் முன்னிலையில் ஆவிர் பபூவித, ஆவிர் பவித்தீர்கள், நதம் தம் நமஸ்கரித்த அவனிடம் அபாஷதாச்ச, இவ்வாறு கூறவும் செய்தீர்கள். இது மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறா அம்பாள். என்ன சொல்கிறாங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் பார்ப்போம். என்ன ஒரு பாக்கியம் பண்ணியிருக்கு பாருங்கோ அந்த குழந்தை. இப்போ 3வது ஸ்லோகம். பிரீதாஸ்மிதே சுத ஜகத் ஜனனீமவேஹி மாம் சர்வ காமவரதாம் தவ பத்ரமஸ்து சந்திராணனாம் சசிகலாம் விமலாம் சுபாஹோஹோ காஷீஸ்வரஸ்ய தனயாம் விதினோத்வஹத்வம். இப்போ இந்த 3வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. அம்பாள் நேர பிரத்யக்ஷம் ஆயிடுறா, கூப்பிடுறா அந்த குழந்தைய. சுதர்ஷன, ஹே சுத தே பிரீதா அஸ்மி, உன்னிடம் நான் பிரீத்தி அடைந்துள்ளேன். மாம் சர்வகாம வரதாம், நீ என்ன ஒரு ஆசைப்பட்டாலும் நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன். சர்வாபீஷ்ட பிரதாயினா ஜகஜனனிம் அவேஹி, நான் ஜெகன் மாதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. ஏன்னா அவன் குழந்தை, அவனுக்கு தெரியாது இல்லையா? இவ சொல்கிறா, அம்பாளே சொல்கிறா, நான் அம்பாள் வந்திருக்கேன். தவ பத்ரமஸ்து, பத்ரம்னா என்ன அர்த்தம்? மங்களம்னு அர்த்தம்.
உனக்கு நன்மை உண்டாகட்டும். துவம் சந்திரானனாம், நீ சந்திரனை ஒத்த முகமுடைய விமலாம். விமலம்னா என்ன? அப்படி தோஷம் இல்லாத, குற்றம் இல்லாத. காஷீஸ்வரஸ்ய சுபாஹோ, காசிராஜாவான சுபாகுவின் தனையாம் சசிகலாம். அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, புத்திரி சசிகலையை விதினா உத்வக, முறைப்படி திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு அம்பாளே அந்த சுதர்சனன்ட்ட சொல்கிறான். ஏன்னா அவனுடைய க்ஷேமத்துக்கு அவள் சொல்கிறா, ஒரு இந்த மாதிரி ஒரு வழி இருக்குது, நீ இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு அவனோட க்ஷேமத்தை உத்தேசித்து அம்பாள் இந்த மாதிரி சொல்கிறா. இப்போ 4வது ஸ்லோகம். நஷ்டா பவேயுரச்சிரேன தவாரி வர்கா ராஜ்யம் சயைரபஹ்ருதம் புனரேஷ்யசி த்வம் மாத்ருத்வயேன சச்சிவைஷ்ச சமம் ஸ்வதர்மான் குர்யா சதேதி சமுதீர்ய திரோததாத. இப்போ இந்த 4வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ. அம்பாள் அது மட்டும் இல்லை, அவனுக்கு எத்தனை வரத்தை தரா பாருங்கோ. தவ அரிவர்காக, உன்னுடைய சத்ருக்கள் அச்சிரேன நஷ்டாக பவேயுஹு, கொஞ்சம் கூட லேட் பண்ணாமல் அவள் எல்லாரும் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் ஆகிடுவா, நசித்து போய்விடுவார்கள். அபஹிருதம் ராஜ்யம், உங்ககிட்டேருந்து அபகரிச்சுண்ட ராஜ்யத்தையும் துவம் புனః ஏஷ்யசி ச, உனது அதீனத்தில் சேரும். அதாவது என்ன, உனக்கு கீழே சேரும். மாத்ருத்வயேன சச்சிவைஹி ச, 2 மாதாக்களோடும் மந்திரிகளோடும் கூட சமம் ஸ்வதர்மான் சதா குறியாக, அத்துடன் ஸ்வதர்மங்களை எப்போதும் அனுஷ்டித்து கொண்டு இரு. இதி சமுதீரிய திரோததாத்த அப்படின்னு சொல்லிட்டு அங்கே திரோதனமாயிட்டா அம்பாள், அதாவது மறைஞ்சிட்டா. எவ்வளோ ஒரு யோகம் பாருங்கோ. தான் சத் சங்கத்து மூலியமாக குழந்தைகளுக்கு எவ்வளவு நன்மைகள் ஏற்படுறதுங்கிறது தான் இந்த கதைகள்லாம் நமக்கு தெரிவிக்கிறது. இதுதான் இந்த 4வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போ 5வது ஸ்லோகம். ஸ்வப்னே த்வயா சசிகலா கதிதாஸ்தி பாரத்வஜாஸ்ரமே பிரதித கோசல வம்சஜாதஹ தீமான் சுதர்ஷன இதி த்ருவசந்திபுத்ர ஏனம் பதிம் விருணுதவாஸ்து சுபம் சதேதி. இப்போ இந்த 5வது ஸ்லோகத்துக்கான அர்த்தம் பாருங்கோ, ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கோ. இப்படி சுதர்சனுக்கு காட்சி கொடுத்துட்டும் அம்பாள் நிறைய வரங்களெல்லாம் தரா இல்லையா? அது மட்டுமா, சசிகலாவோட கனவுலையும் போய் சொல்கிறா அம்பாள். எப்படி பாருங்கோ. துவயா சசிகலா, தாங்கள் சசிகலாவிடம் ஸ்வப்னே கதிதா, அதாவது பட்டத்திரி சொல்கிறார், அது மட்டுமா பண்ணினேள், நீங்களே கனவுல போய் சொல்லியிருக்கேள் சசிகலாட்ட, இந்த சுதர்ஷனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கேளே அப்படின்னு பட்டத்திரி சொல்கிற மாதிரியான இந்த ஸ்லோகம் அமையிறது. கனவில் தோன்றி இவ்வாறு மொழிந்தீர்கள். பிரதித கோசல வம்சஜாதா, இந்த கோசல வம்சத்தில் பிறந்தவனும் தீமான் சுதர்ஷனஹா இதி, புத்திமானான சுதர்ஷனன் என்பவன் துருவசந்தி புத்திரஹா, துருவசந்தியின் புத்திரனாவான். இந்த பரத்வாஜ ஆசிரமத்தில் இருக்கான். ஏனம் பதிம் விருணு, இவனை பத்தியா ஏத்துக்கோ. தவ சதா சுபமஸ்து இதி, உனக்கு எப்போதும் நன்மை வரட்டும் அப்படின்னு அம்பாள் கனவுல போய் சசிகலாட்ட சொல்கிறா. இப்படி அம்பாளே கனவுல சொன்னதுக்கப்புறம் எந்த பொண்ணு மாட்டேன்பா. இதுதான் நல்ல யோகத்துக்கான அடையாளம். அம்பாளே நேரில் பிரத்யக்ஷமாயி சுதர்ஷனனுக்கு எத்தனை நன்மைகள் பண்ணுறாங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம். அம்மே நாராயணி, தேவி நாராயணி.